அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. இந்த முள்ளங்கி கீரை பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். முள்ளங்கி கீரை நீங்கள் வாங்கும்போது எப்போதுமே ரொம்ப சின்ன அந்த முள்ளங்கி ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்புறம் கீரை நல்ல இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. முள்ளங்கியை நீங்கள் இந்த முள்ளங்கியை பொரியலும் பண்ணிக்கலாம், கீரையையும் பொரியல் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே முள்ளங்கி பொரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அந்த கீரையில், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாயகன்ற மண் பாத்திரத்தில் நான் தேவையான அளவு கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால முள்ளங்கி கீரையிலேருந்து வர ஒரு ஸ்மெல் வரும், அது இருக்காது. அப்புறம் கண்டிப்பாக வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போடும்போது நம்ம ஸ்பீனச்சோடு சேர்த்து பச்சை மிளகாவையும் சாப்பிட்ருவோம், குழந்தைகள் இருந்தால் கஷ்டம். அதே சமயத்தில் இந்த ரெட் சில்லியோட வாசனை நல்லாயிருக்கும். அதனால் கீரை பொரியலை ரெட் சில்லி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது இந்த வெங்காயம் லைட்டாக பளபளன்னு ஆனாலே போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். அப்புறம் இந்த கீரையோட தண்டை மட்டுமே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த கீரையை நம்ம அப்புறமா போடலாம். இப்போ இந்த தண்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் இந்த மாதிரி நீங்கள் சமையல் பண்ணுற பாத்திரத்தை மூடி வைக்காமையே கிளறி விட்டு, அதாவது வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவு. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல ஸ்லோ ஃபயரில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போவே நம்ம கீரையை போட்டோம் அப்படின்னா அது ஓவர் குக் ஆயிரும். அதனால் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம். கீரை எல்லாமே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. கீரையை போட்டதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும், ஓவர் குக் பண்ண வேண்டாம். அப்புறம் வயசானவங்க இந்த மாதிரி கீரை பொரியல் நைட்டு இரவு நேரங்களில் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. வயசானவங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க. இப்போ லைட்டாக திரும்ப நான் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸ்லோ ஃபயரில் தண்டை 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்லோ ஃபயரில் நம்ம கீரையை மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைக்குத்தளவு நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் பூவை தூவிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான். தேங்காய் பூவை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்குனா போதும். இப்பொழுது சுவையான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆயிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.